ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பரான மொட்டை மாடி பிரியாணி தாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் அடுப்பில் வச்ச பிரியாணிக்கு எப்பயுமே வந்து ஒரு தனி ஸ்பெஷல் டேஸ்ட் இருக்கும். அதனால் இன்றைக்கி வீட்டில் கீழே இடம் இல்லை, 400 ஸ்கொயர் ஃபீட்டு தான். 400 ஸ்கொயர் ஃபீட்டு ஃபுல்லாக வீடு கிடையாச்சு. அதனால் மொட்டை மாடியில் அடுப்பு வாங்கி இன்றைக்கி பிரியாணி பண்ண ஆரம்பிச்சிட்டோம். டோட்டல் குடும்பமே ஒன்று சேர்ந்து இன்றைக்கி பிரியாணி பண்ணலாம் வாங்க. பசங்களுக்கு ஸ்கூல் லீவு, அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்தாம இருக்கும். அதனால் இன்றைக்கி பிரியாணி பண்ண ஸ்டார்ட் பண்ணதுக்கு நம்ம அடுப்பு பற்ற வச்சுட்டு ஒரு டபரா வச்சுட்டு இதில் என்ன ஸ்பெஷல்னால் வந்து பசு நெய்யும் நல்லெண்ணெயும் ஊற்றினா தான் அங்கே பிரியாணிக்கு ஒரு தண்ணி டேஸ்ட்டாக இருக்கும். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் ஒரு சீக்ரெட்டான டிப்ஸ் 1. ரெண்டுத்தையும் வந்து நல்லா காஞ்ச பிறகு, ஏன்னா நம்ம அடுப்பில் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணோம். ஏன்னா தீ அதிகமாக இருக்கும். அதனால் வந்து பொருளை டக்குன்னு போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடணும். இந்த எண்ணெய் காஞ்ச பிறகு நமக்கு தேவையான பிரியாணி மசாலா இருக்குல்ல, பிரியாணி இலை, அந்த பட்டை, லவங்கம் எல்லாத்தையும் போட்டு உடனே வெங்காயத்தை போட்டிருக்கேன். ஏன்னா தீ அதிகமாக இருக்கும். அதனால் வந்து வெங்காயத்தை போட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணிவிட்டு நல்லா ப்ரௌனிஷ் ஆன பிறகு உங்களே தெரியும், பிரியாணி பண்ணாலே வந்து வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷ் ஆனால் தான் டேஸ்ட் கிடைக்கும். அதை பண்ணிக்கோங்க. எல்லாம் பண்ண பிறகு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு எதில் இருக்கும் வீட்டில் பெரிய எம்டி கிரவுண்டு, காலி கிரவுண்டு. அவங்க வீட்டில் என்ன பண்ணுவாங்க, அடிக்கடி பிரியாணி பண்ணுவாங்க. இது வரைக்கும் யாருக்குமே வந்து அவங்க பிரியாணி கொடுத்ததில்ல. சும்மா வெறுப்பேற்றதுக்கு அவங்க பிரியாணி பண்ணுவாங்கன்னு தெரியல. அவங்க ரிலேஷனில் வந்து எல்லாம் சாப்பிடுவாங்க. நம்மளுக்கும் ஒரு சின்ன ஒரு கிரேவிங் தான். சரி, நம்மளும் மேலே பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு அடுப்பை வாங்கி ஒரு பிரியாணி இன்றைக்கி ஃபஸ்ட் டைம் மேலே பண்ணுறோம். ஓரளவுக்கு வெங்காயம் வதங்கின பிறகு நல்லா ப்ரௌனிஷ் ஆகணும். கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனால் அடுப்பில் பண்ண டேஸ்ட்டே வந்து ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்குங்க. சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட் டைம் நான் இது போல் மொட்டை மாடியில் இந்த பிரியாணி பண்ணது வந்து ஒரு சின்ன ஒரு ஜாலி தான் இருக்குது. பசங்களுக்கும் வந்து ஒரு நல்ல ஒரு எக்ஸைட்மெண்ட்டு, நல்ல ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக இருந்தது. பசங்களோட ஸ்கூல் லீவு, அவங்களுக்கும் வந்து சின்ன ஒரு என்டர்டெயின்மெண்ட் கொடுத்த மாதிரி இருக்கும். அதனால் வந்து மொத்த குடும்பமே சேர்ந்து இன்றைக்கி பிரியாணி பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஓரளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு நல்லா ப்ரௌனிஷ் ஆகிடுச்சுன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஓரளவுக்கு நல்லா ப்ரௌனிஷ் ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்ம பச்சை மிளகாய் ஆல்ரெடி போட்டாச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு விழுது, ஏன்னா இஞ்சி பூண்டு விழுதை வந்து சில பேர் என்ன பண்ணாங்க, அது ரொம்ப வந்து கருக வச்சுருவாங்க. ஏன்னா அதோட ஒரிஜினல் ஃப்ளேவர் நமக்கு தேவைப்படும். அதனால் வந்து ஓரளவுக்கு வந்து ஒரு 50% நம்ம ஓரளவுக்கு வதங்கினாலே போதுங்க. ஏன்னா அந்த நம்ம ஒரு ஃபுல்லாக வதக்கினாவே அதோட ஒரிஜினல் ஃப்ளேவர்லாம் போயிடும். அது கொஞ்சம் வதக்கினா போதும். கொஞ்சம் ஓரளவுக்கு வதங்கின பிறகு நம்ம தக்காளி எல்லாம் போட்டு, சிக்கனை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி தயிருக்கு எல்லாம் ஊற்றிட்டு, தண்ணி ஊற்றிட்டு, ரைஸை போட்டு சும்மா இறக்கி வச்சா சூப்பரான பிரியாணி. இதில் என்ன ஸ்பெஷல்னால், நம்ம தம் போடும் போது பிரியாணி ரைஸ் போட்டுடலாம். பிரியாணி ரைஸ் வந்து ஒரு 50% தான் வந்து ரைஸே பாயில் ஆகணும். எல்லாம் அரிசி குழஞ்சிடும். கரெக்டாக அது பதம் பார்த்து நம்ம தம் போட்டு இறக்கி வச்சா பிரியாணி ரைஸ் உதிராமல் உதிர சூப்பராக இருக்கும். இந்த டைமில் தக்காளி அப்புறம் வெங்காயம் தக்காளி தான் வந்து ரொம்ப ரேஷியோ. இப்போ நாங்கள் பண்ணது 1 கிலோ பிரியாணி, 1 கிலோ ரைஸு, 1 கிலோ சிக்கன். இதுக்கு வந்து நம்ம தக்காளியும் வெங்காயம் கொஞ்சம் கரெக்டாக போடணும். ஏன்னா தக்காளி அதிகமானாலும் அந்த டேஸ்ட்டு வந்து ஒரு மாதிரி ஆகிடும், தண்ணி ஊட்ட மாதிரி ஆகிடும். அதெல்லாம் வந்து ஒரு 3 தக்காளி 3 வெங்காயம் போட்டால் போதும், கரெக்டாக இருக்கும். அப்புறம் கொத்தமல்லி, புதினா, இது வந்து அடுத்த ஒரு இம்பார்ட்டண்ட் ஒரு முக்கியமான விஷயம். சில பேர் என்ன பண்ணுவாங்க, பிரியாணி எல்லாம் டேஸ்ட் பண்ண சொல்லிட்டு என்ன பண்ண ஸோ அந்த அளவு தெரியாமல் அதிகமாக போட்டுருவாங்க. இதில் பார்த்திங்கன்னா கொத்தமல்லி 1 கிலோவுக்கு நம்ம வந்து 1 கட்டு வாங்கினா அதில் பாதி போட்டால் போதும். புதினாவில் ஒரு 60% போட்டால் போதும், கரெக்டாக இருக்கும். ஆனால் ரொம்ப போட்டாலாம் வந்து அதோட ஃப்ளேவர் வந்து டாமினேட் பண்ணிடும். பிரியாணியோட ஒரிஜினல் ஃப்ளேவரே போயிடும். ஸோ இந்த டைமில் நம்ம அப்போ புதினா, கொத்தமல்லி போட்டாச்சுங்க. இது நல்லா வதங்கின பிறகு ஓரளவுக்கு இந்த ஹீட்லேயே வந்து அடுப்பில் தான் ஸ்பெஷல். அந்த ஹீட்லேயே வந்து அப்படியே வதங்குங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் நம்ம ஸ்டவ்வில் நம்ம கேஸில் பண்ணுறதோட அடுப்பில் பண்ணுறது தான் சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இடம் இல்லைனா வந்து மொட்டை மாடியில் ஒரு அடுப்பு எங்கே வச்சுக்கோங்க, மொட்டை மாடியில் வச்சு சூப்பராக பண்ணலாம். ஏன்னா இப்போ கேஸு தட்டுப்பாடில் நம்ம இது போல் செம்ம ஐடியா அது. பாருங்கள், இந்த நைட் டைமில் மொட்டை மாடியில் ஃபேமிலியோடு உட்காந்து இந்த பிரியாணி பண்ணும்போது ஒரு டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இது நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டைமில் தயிர் ஊற்றிட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ண ஒரு நல்ல நல்ல கிரேவி போல் வருங்க. இந்த கிரேவி வந்த பிறகு உங்கள் பிரியாணி ஸ்மெல்லு சும்மா வேறு லெவலில் வரும். நல்லா ஓரளவுக்கு பாயில் பண்ண பிறகு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஓரளவுக்கு அப்படியே விடுங்க. அந்த ஹீட்லேயே நல்லா அப்படியே பாயில் ஆகும், சூப்பராக இருக்கும். அப்புறம் இந்த டைமில் நம்ம கரம் மசாலா, பிரியாணி மசாலா, இந்த 2மே வந்து நம்ம வீட்டில் அரைச்சி வச்ச பவுடர் தான் வந்து நம்ம ஒய்ஃப் யூஸ் பண்ணுறாங்க.
ஸோ நீங்கள் கடையில் வாங்கினாலும் சரி, வீட்டில் பண்ணாலும் சரி, கரெக்டாக ஓரளவுக்கு ரேஷியோவில் போட்டால் போதும். சின்ன மூடியில் தான் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து அதாவது காஷ்மீரி சில்லி பவுடரை கடையில் வாங்கி அதை கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கோம். அதை போட்டிருக்கோம் ஃப்ளேவருக்காக. அதை போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி அந்த 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 ஹீட்லேயே சூப்பராக இருக்கும் பிரியாணி. அந்த ஸ்மெல் நல்லாயிருக்கும். அதுவும் இந்த மொட்டை மாடியில் அந்த அடுப்பில் பண்ணும்போது அந்த பிரியாணி ஸ்மெல்லு நல்லாயிருக்கும். ஓரளவுக்கு அந்த கிரேவி வந்துச்சு. இந்த கிரேவி வந்த பிறகு இந்த டைமில் உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அப்படி ஜாலியாக நிலா வெளிச்சத்தை பார்த்து அப்படி ஜாலியாக சமைக்க வேண்டியது தான். ஓகே, ஓரளவுக்கு வந்து கிரேவி எல்லாம் கலந்து ஒரு சூப்பர் கிரேவி. இந்த டைமில் நம்ம சிக்கன் பீஸு நம்ம 1 கிலோ சிக்கன் வாங்கியிருக்கோம். எல்லாமே லெக் பீஸ் தான். சிக்கன் பீஸ் வந்து நம்ம உப்பு கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கணும். அப்போ தான் சிக்கனில் உப்பு நம்ம அதிகமாக ஏறும் அது. அதால் வந்து போடும் போது உப்பு கரெக்டாக போட்டுக்கோங்க. எல்லாம் சிக்கனை போட்டு ஓரளவுக்கு அப்படியே இந்த ஹீட்லேயே நம்ம வந்து பாயில் பண்ணும்போது அந்த மசாலா, அந்த உப்பு எல்லாமே வந்து சிக்கனுக்குள்ளே ஏறிச்சுன்னா வந்து சிக்கனோட டேஸ்ட் நல்லா இருக்கும். உப்பு நல்லா இருக்கும். சில பேர் பிரியாணி பண்ணுவாங்க, சிக்கன் வந்து என்ன சொல்கிறது, சக்கையாக இருக்கும், உப்பு இல்லாமல் இருக்கும். அது தனியாக தெரியும். ஆனால் இந்த டைமில் நீங்கள் பண்ணும்போது இந்த கிரேவி தான், இந்த கிரேவியில் மிக்ஸ் பண்ணி சிக்கன் அப்படியே ஒரு நாளைக்கு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அப்படியே வச்சா ஓரளவுக்கு வெந்துடும். வெந்த பிறகு நம்ம தண்ணி ஊற்றி ரைஸை போட்டு கலக்கி போட்டால் சூப்பரான பிரியாணிங்க. தம்மு தான் வந்து மெயின். நீங்கள் வந்து தம் போடும்போது ரைஸை வந்து ஒரு ஆஃப் குக்கு தான் பண்ணணும். பாதி ரைஸ் வெந்த பிறகு நீங்கள் டம் போடும்போது அது கீழே ஒரு அந்த அடுப்போட ஹீட்டும் மேலே போட்டிருக்க அந்த கறி அந்த ஹீட்டும் சேர்ந்து பிரியாணி சூப்பராக ரைஸ் உதிராமல் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் அனுபவத்தை கொஞ்சம் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள். அப்புறம் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவுக்கு நான் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறது மக்களே. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம். ஆனால் மாடியில் மேலே அப்படியே நான் நெக்ஸ்ட் நம்ம பிரியாணி போட்டு பக்கத்துலேயே அந்த மாடி மேலே உட்காந்துட்டு நிலாவை பார்த்துட்டு இந்த பிரியாணி சாப்பிட போகிறோம். எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. என் மச்சான் எல்லாம் வந்து ஒரு ஜாலியாக இன்றைக்கி டே சூப்பராக போயிடுச்சுங்க.